சரி அது இருக்கட்டும். நீ இருக்கிற 10 நாளைக்கு இவ்வளவு பெரிய லிஸ்ட் இருக்குடி. சேச்சே, இது ஒரு வாரத்துக்கு தான். மறுபடியும் நான் தருவேன்ல. ஏம்மா தாயே, நீ சமையலே பண்ண வேணாம். நீ வரதுக்கு முன்னாடி நான் எப்படி ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருந்தேனோ அப்பப்பதான் வீட்டுல சமைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுவே எனக்கு கரெக்டா இருந்துச்சு. நீ சமைக்கிற சமையல பார்த்தா என் சம்பளமே காலியாயிடும் போல இருக்கு. இப்ப தெரியுது எங்க அப்பா ஏன் அந்த வீட்டை வித்தான். ஏமா நில்லு. நான் அங்கிட்ட இங்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்க? துணி துவைச்சிட்டு வந்தேன். காலையில தான் துவைச்ச? அது நேத்து போட்ட துணிடி. இன்னைக்கு காலையில குளிச்சமே, அதை துவைக்க வேண்டாமா? மா, உனக்கு போர் அடிச்சதுன்னா டிவில சீரியலை பாரு, இல்லைன்னா ஏதாவது சீரியஸை போட்டு தர போன்ல உட்காந்து பாரு. அதை விட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்க. அடியே, ஊர்ல என்னன்னா கிணத்துல தண்ணி சேர்ந்து துணி துவைச்சோம்னா கை காலெல்லாம் வலிக்கும். இங்கதான் பைப்பை தரதா தண்ணி அருவி மாதிரி கொட்டுதே. ஓ, அதான் நான் இங்க சங்கதி. பைப்பை திறந்தா தண்ணி வருதுன்னு நீ இஷ்டத்துக்கு எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்க. சென்னையில எவ்வளவு தண்ணி கஷ்டம் தெரியுமாமா? ஒரு பக்கம் உப்பு தண்ணி, ஒரு பக்கம் நல்ல தண்ணி. சரி, பைப்பை திறந்தா தண்ணி வருதுன்னு நீ இஷ்டத்துக்கு டெய்லி தலைக்கு குளிச்ச இருக்கிற முடி மொத்த சாக்கடைக்கு. ஐயோ, அப்புறம் நீ டெய்லி எல்லாம் துணி துவைக்க கூடாது. மாசத்துக்கு ஒரு வாட்டி, அவ்வளவு வேணாம், 10 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு பக்கெட் தண்ணியில 9ல இருந்து 10 துணியை போட்டு சிக்கனமா தண்ணியை செலவு பண்ணி தான் துவைக்கணும். நம்ம வீட்டு செடியெல்லாம் இருக்குல்ல, அதுவும் நம்மள மாதிரிதான். தண்ணியே இல்லாம வளர்றதுக்கு பழகணும். அக்டோபர் மாசம் ஆனா ஆடம்பரமாவும், ஏப்ரல் மாசம் ஆனா சிக்கனமா செலவு பண்றதா சென்னையோட தண்ணியின் நிலைமை. புரிஞ்சுதா? நிறுத்து. இப்ப என்ன, சிக்கனமா தண்ணியை செலவு பண்ணு, அவ்வளவுதானே? ஆமா, அதை நான் பாத்துக்கிறேன். என்ன பாத்துக்கிறேன்? திரும்ப துணி துவைக்க போறா? இவ அடங்க மாட்டான். வாழ்வ மூடுறேன். 1 2 3 4. மா, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். ஏதாச்சும் எமர்ஜென்சி காசு வேணும்னா என்கிட்ட கேஷா இல்ல. இதான் என் ஏடிஎம் கார்டு, வச்சுக்கோ. பக்கத்துல தான் ஏடிஎம் இருக்கு, நீ போய் கேஷ் எடுத்துக்கலாம். புரியுதா? இங்க பாரு, இன்னைக்கு நீ ஏதாவதுனா நொச்சு நொச்சு எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காத. இன்னைக்கு எனக்கு நிறைய மீட்டிங் இருக்கு, என்னால உன் கால் எல்லாம் ஹேண்டில் பண்ணிருக்க முடியாது. புரிஞ்சுதா? பார்த்து செலவு பண்ணு. போடி. உங்க அப்ப அந்த காலத்துல 3000 ரூபாய் சம்பாரிச்சு கொடுத்து 2000 ரூபாய் செலவு பண்ணி 1000 ரூபாய் பத்திரம் பண்ணவ, தெரியுமா? எப்படி தெரியும்? பின் நம்பர் 2354 போட்டாதான் காசு எடுக்க முடியும். நீ பண்ண சிக்கனத்துல போடி போ, எல்லாம் எனக்கு தெரியும். 2354 2354. 10,000 ரூபாய் டெபிட்டடா. அம்மா கிட்ட தானே காலையில கார்டு கொடுத்தோம். எமர்ஜென்சி நான் யூஸ் பண்ண சொன்னா 10,000 ரூபாய்க்கு என்ன எமர்ஜென்சி? சரி, வீட்டுக்கு போய் கேட்போம். ஐயோ அம்மா. அடி தங்கம், வந்துட்டியா? காபி போட்டு வரட்டா? இங்க பாரு, காஃபி போடுறதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சி நான் மட்டும் செலவு பண்ணுன்னு தான் என் கார்டை கொடுத்துட்டு போனேன். 10,000 ரூபாய்க்கு அப்படி என்னதாம்மா பண்ண? மா, கேவலமா இருக்கு. என்ன மேட்டர்ன்னு சொல்லு.